அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறவில்லை. நிதி நெருக்கடி காரணமாக பணம் வழங்கவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வரும் 9ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரிசி அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணி நடந்து வருகிறது. இம்முறை ரொக்கம் இல்லாததால் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை. ரொக்கம் வழங்காததற்கு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். எனவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து நிதித்துறை செயலர் உதயசந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது அரசின் பரிசீலனையில் உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் ரூபாய் 1000 வழங்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. இந்நிலையில் வருகிற 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 100 டோக்கன், மதியம் 100 டோக்கன் என நாளொன்றுக்கு 200 டோக்கன்கள் வீதம் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள், வெளியூர்களில் வசிப்பவர்கள் 13ஆம் தேதி அன்று கடைக்கு வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். அதிலும் பொருட்களை பெறாதவர்கள் பொங்கலுக்கு பின்னர் அரசு அறிவிக்கும் ஏதாவது ஒரு நாளில் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 15ஆம் தேதி தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 15ஆம் தேதிக்கு முன்கூட்டியே உரிமை தொகை வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.